Hello guys, welcome to Word Academy. So இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSW முடிச்சவங்களுக்கு TNPSC ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி ஆபீசரும் ஒரு எக்ஸாம்ஸ் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆபீசர், சோ இந்த மாதிரி MSW க்காக எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா சோஷியல் வர்க்குக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வேர்ட் அகாடமில. ஆக்சுவலா இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா UGC நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண MSW ப்ரொஃபசர்ஸ் டீம் ஒரு 5 members சேர்ந்து தான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ TNPSC யோட MSW எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 370, சோசியல் ஒர்க்குக்காக இருக்கிற சப்ஜெக்ட் கோடு 370. ஸோ அந்த கோடை வந்து கம்ப்ளீட்டடாகவே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெட்டீரியல்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2, அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 யூனிட் வந்து பார்ட் 1ல வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது ஏன் 2 புக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 2 புக்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 1132 பேஜஸ் இருக்கும். அப்போ 1132 பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். ஸோ நம்ம இதை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ கிளியராக 300 மார்க்ஸ்க்கு தேவையான எல்லா சிலபஸும் இதில் கவர் ஆகிடும். MSW எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம வேர்ட் அகாடமியோட மெட்டீரியல். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கும். இது ஆக்சுவலாக இந்த 1132 பேஜஸ்மே ஒவ்வொன்றா வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி காமிச்சோம்னா இதுவே 3 hours 4 hours வீடியோ போகும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் பேஜ் மட்டும், அதாவது என்னென்ன எப்படி கொடுத்துருக்கோம் என்னங்கிறத மட்டும் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா யூனிட்டுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? பார்ட் 1ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டோட டைட்டில் வந்து சோசியல் ஒர்க் ப்ரொஃபஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பேஜ் நம்பர் 1ல இருந்து 52 பேஜஸ் வரைக்கும் யூனிட் 1 வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி. ஸோ இதனோட பேஜ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53ல இருந்து 176 பேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 1. இது வந்து 177 பேஜ் நம்பர்ல இருந்து 244 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 2, பேஜ் நம்பர் 245 to 296. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 1. ஸோ அது வந்து 297ல இருந்து 390 வரைக்கும் இருக்கும். சிக்ஸ்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 2, பேஜ் நம்பர் 391ல இருந்து 578 பேஜ். அதாவது 578 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1 வந்து கவர் பண்ணியிருப்போம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அந்த சோசியல் ஒர்க்குக்கான சப்ஜெக்ட் அந்த சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் பேஜில் நம்மளோட புக்கில் ஸோ டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் அண்ட் மீனிங். ஓகேங்களா? இதனோடது சோசியல் ஒர்க் ஆஃப் டெஃபினேஷன் அண்ட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் சோசியல் ஒர்க் UK, USA அண்ட் இந்தியா. ஓகேங்களா? அதாவது UK அதுக்கப்புறம் USA இந்தியாவில் வந்து இந்த சோசியல் ஒர்க்கோட எவல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருந்தது அந்த ஹிஸ்டரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 3ல இருக்கும். லைக் தட் அதே மாதிரி growth of social work as a profession, social work concept, methods, field, international and national profession bodies, forums, அதுக்கப்புறம் status and problems of the profession in India, social work ideologies, socialism, மார்க்சிசம், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஸோ இந்த மாதிரி யூனிட் 1 எடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சோசியல் ஒர்க் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப் டு யூனிட் 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாகவே வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ இதோட டோட்டல் பேஜஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1132 பேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரிப்பேர், கம்யூனிட்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், JROக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது மோர் தென் எனஃப். இது வந்து செகண்ட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் பஸ்ஸை கோத்ரூ பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து சோசியல் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸோ வேர்ட் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வேர்ட் அகாடமியில் இந்த MSW எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்படுது இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னாலும் எந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் feel free to contact us. Thanks for watching.